ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். ஐ ப்ரே ஃபார் த சேம். நம்மளுக்கு மேடம், நான் புக்கை பார்த்து படித்தேன், புக்கை பார்த்து இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டேன், புக்கை பார்த்து இந்த கலையை கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் எந்த கலையா இருந்தாலும், எந்த வித்தையா இருந்தாலும், எந்த மந்திரமா இருந்தாலும் ஒரு குருன்னு ஒருத்தவங்க இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம பார்த்து பண்றது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு கலைக்கு, ஒரு நாட்டியமாகட்டும், ஒரு பாட்டாகட்டும், இப்போ ஸ்கூலுக்கு போனாதான் அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது ஒரு டவுட் இருக்கும், நம்ம கேட்குறோம். ஸோ அவங்களும் ஒரு விதமான குரு தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு குரு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். எந்த கலையுமே குரு பரம்பரையில கத்துக்கிட்டாதான் அந்த கலைக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு குரு பரம்பரையில கத்துக்கும் போது அது கரெக்டா இருக்கும். நிறைய யோகாசனம் நான் அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, யோகாசனம் புக்கை பார்த்து பண்றேன்னு. எத்தனை யோகாசனம் தப்பா பண்ணா அது என்ன ஆகும், தலைகீழா என்ன நிற்கும் போது என்ன ஆகும்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ரிவர்ஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் மந்திரங்களும். மந்திரத்தை கரெக்டா உச்சரிப்புடன் குருவின் அருளோடு ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அதுக்கான பலன் பல மடங்கு அவ்வளோ பாசிட்டிவா அதுக்கான பலன்கள் நம்மளுக்கு நல்ல அப்படி ஒரு எஃபெக்டிவா கிடைக்கும். இப்போ எத்தனையோ தடவை நம்ம ஒரு பிரமிட் ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்னன்னா, முதல்ல ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கீழே ஒரு 4 பேர் வருவாங்க. அது அப்படியே விரிஞ்சிட்டே போகும். இப்போ நம்ம ரேக்கியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெக்கௌசி ஸ்டார்ட் பண்ணாரு, அவங்க ஒரு 19 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருந்தாரு. அங்கிருந்து ஒரு பிரான்ச்சா அப்படி வரும்போது அது ஒரு பரம்பரையில வருது, குரு பரம்பரையில வர்றதுனால அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இப்போ நான் ஒரு புக்கை படித்தேன், அதனால்தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அட்யூன்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் நம்ம ரேக்கியில் சொல்கிறோம். இந்த அட்யூன்மெண்ட்டு, இந்த இனிஷியேஷன் இதெல்லாம் இருக்கும்போது அந்த குரு கிட்டேருந்து நம்ம அந்த சப்ஜெக்டையோ அந்த தீட்சையோ வாங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அதோட பலன் ரெட்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்க ஒரு மந்திரத்தை ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறீங்கன்னா என்ன, அந்த மந்திரத்தை நீங்க முதல்ல இருந்து 0-1ல இருந்து உரு போட்டுட்டே வரணும். ஆனா ஒரு குரு கிட்ட இருந்து அந்த ஒரு மந்திர தீட்சை வாங்கினீங்கன்னா அவருக்கு அவர் குரு கொடுத்திருப்பாரு, அவருக்கு அவர் குரு கொடுத்திருப்பாரு, அவருக்கு அவர் குரு கொடுத்திருப்பாரு இல்லையா? அந்த லீனியேஜ் பெருசா போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம கிட்ட அந்த மந்திர தீட்சை ஒரு குரு வழியா வரும்போது இத்தனை பேரோட பிளெஸ்ஸிங்ஸோடையும் அத்தனை பேரோட மந்திர சக்தியோடையும் நம்ம கிட்ட வரும்போது ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு அந்த மந்திரமோ இல்லை ஒரு அம்பாள் உபாசனையோ சித்தி ஆயிடும். மந்திர சித்தின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது சீக்கிரமா நம்மளுக்கு சித்தி ஆயிடும். ஸோ ஒரு குருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த குரு இப்போ நம்ம யார் வேணா எடுத்துக்கலாம், ஒரு ரமண மகரிஷியா எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஒரு நல்ல குருவா இருந்து வழிகாட்டுங்க. ஏகலைவன்லாம் என்ன பண்ணாரு, மானசீகமா அவங்கள குருவா ஏத்துக்கிட்டாரு இல்லையா? அதனால தானே அவர் அந்த கலையில அவ்வளோ அம்புல எல்லாம் அவ்வளோ திறன் உள்ளவங்களா இருந்தாங்க. அந்த மாதிரி மானசீகமா கூட நீங்க ஒரு குருவை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி குருவை வச்சுட்டு அந்த பரம்பரையில இப்போ நீங்க வேண்டிக்கணும், அவங்களோட இடத்துக்கு போயோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போயோ நீங்க எனக்கு குருவா இருந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட அவங்களோட வழிகாட்டுதலின் பேர்ல போகும்போது நம்மளுக்கு வர வேண்டிய துன்பங்களின் பாதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அதை இப்போ எத்தனை நாள் நம்மளுக்கு நிறைய ஒரு குரு கிட்ட இருக்கிறவங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய துன்பங்கள் வந்தாலும் பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதனின் தாக்கம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள், நம்மளோட கர்மாவினால் சில துன்பங்கள் நம்மளுக்கு வரும் இல்லையா? முன்ஜென்ம கர்மாவோ இந்த ஜென்மம் தெரிஞ்சோ தெரியாம பண்ண கர்மாவோ, இந்த பலன்கள் எல்லாம், இந்த வலிகள் எல்லாம் நம்மளுக்கு அந்த பெயின், அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின் சொல்றாங்க இல்லையா? அது நம்மளுக்கு தெரியாம போகும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேகை தூக்கி போயிட்டே இருக்கீங்க. யாரோ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, நான் உனக்கு ஒரு கை கொடுக்குறேன்னு ஒரு பக்கமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த வெயிட்டையும் அந்த பேக்கையும் நீங்க தூக்கிட்டு போறீங்க. அதே மாதிரி அந்த நீங்க உங்களோட டெஸ்டினேஷன், உங்களுக்கு வீட்டுக்கு போறீங்களோ இல்லை எங்கேயோ போறீங்களோ அந்த இடத்துக்கும் ரீச் ஆயிடுவீங்க. ஸோ குருங்கிறது அப்படித்தான். ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு ஆற்றை, ஒரு கடலை கடக்க
ஒரு போட் எப்படி ஒரு அந்த இக்கரையிலேருந்து அக்கறை போகிறதுக்கு ஒரு போட் தேவைப்படுது இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட கர்மாவே கடக்கிறதுக்கு குருங்கிறது வந்து ஒரு போட். அந்த போட்டை ரோ பண்ணுறதுக்கு ஒரு துடுப்புங்கிற மாதிரி அவர் அப்படியே அந்த துன்பத்தை வந்து மேலாக்க அப்படியே கூட்டிட்டு போய் கரையோரமா விட்டுடுவார், கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி. ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது, சரணாகதி தத்துவம், சரணடையணும். சரணடைஞ்சா என் குருநாதர் சொன்னா குதினா குதிச்சிடணும். அது எதுக்கு சொல்றாரு என்ன சொல்றாருன்னு யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல குருவா பார்க்கணும். பார்த்து அவங்க வழியா நம்மளுக்கு ஒரு மந்திர அருளோ இல்லை ஒரு கடவுளோட அருளோ ஒரு கடவுளோட சித்தியோ ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னா என் பொண்ணு தான் அங்கே வேலை செய்கிறல, என் பையன் தான் அது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் கிடைக்கும், உங்களை சீக்கிரமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இது என்னோட சிஷ்யர் தான், இது என்னோட சிஷ்யர் தான், நான் இவளுக்கு அருள் பாலிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு குரு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த கடவுளின் அருள் சீக்கிரமாக கிடைச்சிடும், ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குரு நம்ம வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா வாழ்க்கையின் துன்பங்களை எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நம்ம தாங்கிக்க கூடியதான அதோட வலிக்கு வந்து ஐயோ தாங்க முடியாத தாங்க முடியாத கஷ்டம் அப்படின்லாம் சொல்றதுக்கெல்லாம் இடமே இருக்காது. ஏன்னா நைட்டு போனால் நிம்மதியாக தூங்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாங்க, ஏன்னா அவர் பார்த்துக்கிறாருங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குருவை பார்த்து பிடிச்சிட்டு இந்த வாழ்க்கையின் கர்மாவை ஈஸியாக கடந்துடணும். கடந்துட்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன கர்ம வினையினால தானே நம்ம இத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே அவர் காமிச்ச வழியிலேயே நல்லபடியாக போய் நல்லபடியாக ஜனங்களுக்கு சேவை செஞ்சு அந்த குருவின் பேரை, நம்மளுக்கு ஒரே வேலை தான், அந்த குருவின் பேரை நம்ம காப்பாற்றணும் இல்லையா, யாருக்கும் கஷ்டப்படாம. இப்போ நம்ம டீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய சர்ஜன் ஆகிட்டாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆகிட்டாங்கன்னா அந்த டீச்சருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். நம்ம டிவி நிகழ்ச்சியிலலாம் பார்ப்போம், எனக்கு வந்து 5ஆவது சொல்லி கொடுத்த டீச்சர், அப்புறம் அவங்க ரொம்ப வயசாக நடந்து வருவாங்க, அதெல்லாம் பார்த்து அப்படியே அவங்க டீச்சருக்கு பெருமையாக இருக்கும், இவ இப்படி பண்ணா, இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்படிலாம் பண்ணா, அப்படி பெருமையாக இருக்கும் இல்லையா. நம்ம பசங்களே இப்போ பெருசாகி ஒரு சாதிக்கும் போது என்ன ஆகும், எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்க வேலை என்னன்னா குருவின் சொல்படி நடந்து அவர் மண் நோகாம நடந்து அவர் சொல்ற சில உபதேசங்களை ஒரு வாழ்க்கை நெறியை ஃபாலோ பண்ணி 4 பேருக்கு நல்லது பண்ணி அவருக்கு எந்த விதமான மன கஷ்டமும் பேரு கெடாமலும் பார்த்துக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு. மிச்சதெல்லாம் அவர் பார்த்துக்க போறார், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் யாரை வேணால் குருவாக எடுத்துக்கலாம், ராகவேந்திராவை எடுத்துக்கலாம், மகாபிரிவாவில் எடுத்துக்கலாம், ரமண மகரிஷி எடுத்துக்கலாம், இல்லை மகாவதார் பாபா எத்தனையோ பேருக்கு அவர் குருவாக இருக்கார், அவரை எடுத்துக்கலாம். நம்ம மெக்கோசியோ சூப்பர் குரு தான், அப்போ அவரையும் எடுத்துக்கலாம். மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. நிறைய சித்தர்கள் நம்ம குருவாக இருக்கலாம், அகஸ்தியர், போகர், அப்புறம் கரூரார், இந்த மாதிரி மாந்திரிகத்திலேயோ தாந்திரிகத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு கரூரார் வந்து வெரி குட் சித்த பெருமக்கள். அதே மாதிரி இந்த மூலிகை விஷயங்கள் அதெல்லாம் வந்து அகஸ்தியர். அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு யார் ஆக்சுவலாக குரு வந்து நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணும். எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குருவை நம்மளை தேர்ந்தெடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம குரு தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை, அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கணும். அவர் தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஒன்றும் இல்லை, அவர் அப்படியே அப்படியே டைட்டாக எந்த துன்பம் வந்தாலும் நீதான் கதி, அவன் அருளால் அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி அப்படியே அவர் அருளாலேயே அவங்க காலையை பிடிச்சிட்டு நம்ம இந்த வாழ்க்கைங்கிற ஒரு ஓடத்தை கடந்துடணும். அதனால ஒரு நல்ல குருவின் திருப்பாதங்களை பிடிச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையின் நெறிமுறையை, அவர் சொல்ற அறிவுரையை, அவர் சொல்ற பகவத்கீதாங்கிறது வந்து ஒரு தத்துவம், எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கை வாழணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேன்யூவல்னு ஒரு குட்டி பையன் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேன்யூவல் அவர்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கை என்கிற ஓடத்தை சீக்கிரமாக அவர் அருளால் கடந்து நேராக அம்பாள் காலில் போய் விழுந்துட வேண்டியது தான், அதுதான் மோட்சம் இல்லையா. ஸோ எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல குருவை வேணும்னு சொல்லி நீங்கள் இப்போ யாருக்காவது குரு இல்லைன்னா ஒரு நல்ல குரு வேணும்னு ஒரு வேண்டுதல் வைங்க. உங்களுக்காக தன்னால் தோணும் இவரை வந்து நம்ம குருவாக ஏற்றுக்கணும்னு. அந்த மாதிரி பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்போட துன்பங்களை சீக்கிரமாக கடந்துடலாம்.